ஓகே. அனந்தசயன், பியூட்டிஃபுல் நேம். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்கள்? P4. P4. எந்த ஸ்கூலில்? சின்மென்ட் பிரைமரி ஸ்கூல். வெரி குட், வெரி குட். இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க நீங்கள் அனந்தசயன்? அமுதே தமிழே. ஏன் இந்த பாட்டு எடுத்தீங்க? ஏன்னா தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தமிழை வந்து நான் வந்து என் உயிர் மாதிரி அதை மதிச்சு நடக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. உங்கள் தமிழ் உச்சரிப்புக்காக நான் காத்திருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சா சா ரீ ரீ கா கா பா பா சரிகா சரிகா சரி சரிக பகரி சரிகா சரி சரிக பகரி சரிகா. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா சுகம் பல தரும் தமிழ் பா. சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா.
அனந்த சாயன். எஸ் மேம். ரொம்ப நல்லா பாடினீங்க. நன்றி மேம். உங்களோட குரல் நல்லா இருந்தது, உங்களோட பாவம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டஃப் சாங். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா இதை? அவ்வளோ நிறைய இல்லை. ஆமாம், ஒரு லைக் பாட்டு கேட்டு கேட்டு நான் வந்து அம்மா அப்பா 2-3 தரம் பாடி காட்டினேன். அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே, இப்படி ஆன்சர் பண்ணிங்கன்னா நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவேன். பட் ரொம்ப நல்லா பாடினீங்க. இட் வாஸ் வெரி நைஸ். கண்டினியூ ப்ராக்டிஸிங். ஓகே. அண்ட் மற்ற ஜட்ஜஸ் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஓகே. அனந்த சாயன் யார்கிட்ட பாட்டு கற்றுக்குறீங்க நீங்கள்? நான் வந்து கலைவாணி ஆஷர்னு ஒரு ஆஷர்கிட்ட இருந்து பாட்டு கற்றுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய ஸ்ருதி ஞானம் வந்து வெரி நைஸ். ஓகே, நம்பர் 1. உங்கள் குரலும் வந்து நல்ல கணீர் குரல். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். எனக்கு ரெண்டே பாயிண்ட்ஸ் தான். உங்கள் தமிழ் உச்சரிப்பு நல்லா இருந்தது. ஓகேவா? பொன்னல்ல பூவில் பாடுங்க, அந்த லைனை பாடுங்க. பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள், பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள், கலை பலவும் பயிலவரும் அறிவு வளம் பெருமை தரும் என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால். அந்த லைனு என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணம் ஏது. என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணம் ஏது. ஓகே, அதாவது கர்நாடிக் டச் தெரியலாம் இந்த பாட்டுக்கு இருக்கிறது. ஓகே தான், ஆனால் ரொம்ப ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கக்கூடாது. ஷுட் பி சம் எலிமெண்ட் ஆஃப் ஃபிலிம் மியூசிக் ஆல்சோ. ஏன்னா அந்த பாட்டு நீங்கள் ஒரிஜினல் கேட்டிங்கன்னா பக்கா ராகம் பேஸ்ட் பாட்டு தான் இது. இருந்தாலுமே அதில் வந்து அந்த ஒரு ஃபிலிம் ஒரு எலிமெண்ட் இருக்கும். அப்போ எப்படின்னா நோட் டு நோட் அடித்து பாடாமல் அதில் யூ ஷுட் ஆட் சம் ஃபீல். என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணம் ஏது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஓகேவா மைண்டில் வச்சுக்கணும். நம்ம ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு முடிஞ்சால் ஒரிஜினல் மாதிரி பாடணும், இல்லாட்டி ஒரிஜினலோட பெட்டராக பாடணும். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய எய்ம். ஓகே, வெரி குட். ஆல் த வெரி பெஸ்ட் அனந்த சாயன். தேங்க்யூ சார். ஓகே, ஆனந்த சாயன், உன்னோட பணிவு இஸ் வெரி குட். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களை வந்து அதை நோட் பண்ணி மென்மேலும் அதிலேருந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்லா பாடணும். ஓகே, இந்த பாட்டு வந்து நாட் அன் ஈஸி சாங். 2 பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ரீதிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பாட்டு எடுத்தது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக எனக்கு தெரியாது. பட் யூ டிட் ஜஸ்டிஸ். உனக்கு வந்து இந்த பாட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பாட்டுக்கு தேவையான அந்த கம்பீரம், அந்த வார்த்தைக்கு தேவையான அந்த அழுத்தம் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், கூட பின் பெட்டர். அவர் சொன்ன மாதிரி ஃபீலிங் ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டுக்கு தேவையான பாவம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை உன்னிப்பாக கவனித்து அடுத்த பாட்டு எடுக்கும் பொழுது முக்கியம் ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஃபீலிங். உச்சரிப்பு உனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ட்ராக் வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் ட்ராக். ஆனால் த வே ஹி பிக்ட் அப் த கரெக்ட் நோட்டில் என்ட்ரியில் வெரி குட். உனக்கு இப்போ தெரியாது, அது நீ அப்புறமா கேட்கும்போது அது உனக்கே தெரியும். வளர வளர சரணம் இன்ட்ரூட் வேற ஒரு நோட்டில் இருக்குது, லேண்டிங் நோட்டு. அது ஆரம்பிக்கும் போது கரெக்டாக எடுத்தார். அதனால ஐ திங்க் யூ ப்ராக்டிஸ் வெரி வெல். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் அனந்த் சாயன். தேங்க்யூ.